ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று ஒரு கிளினிக்கில், என்ன டாக்டர் நீங்கள், எனக்கு அடிபட்டது காலில், ஆனால் நீங்கள் கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறீங்க. கண்ணு சரியாக தெரியாமல் தானே பள்ளத்தில் விழுந்து காலை உடச்சிக்கிட்டீங்க. அதுக்கு தான் குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சிலாம் ஆகிட்டு தான் இருக்குது. எனக்கு தான் ஒரு வளர்ச்சியும் இருக்க மாட்டேங்குது. எப்படிடா இருக்கும்? குருவும் சனியும் கரெக்டாக வேலை பார்க்குற மாதிரி நீயும் வேலை பார்க்கணும். எப்போ பாரு செல்ஃபோனையே நோண்டிட்டு இருந்தா. வாங்க மாமா. என்ன மாமா இப்படி ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் திடீர்னு வந்துட்டீங்க? இன்னைக்குன்னு பார்த்து நேற்று வச்ச ரசம் தான் வச்சுருக்கேன். முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா வெரைட்டியாக செஞ்சு வச்சுருப்பேன்ல. பரவாயில்லம்மா, அதனால் என்ன, நம்ம வீடு தானே. நீ ஒன்று பண்ணு, மாமாவுக்கு வெரைட்டியாக என்னென்ன செய்யணும்னு நினச்சியோ அதையெல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கொடுத்துரு. அண்ணே, அவங்கெல்லாம் மதுப்பிரியர்கள் அண்ணே, அவங்களெல்லாம் திட்டாதீங்க. டேய், வந்தமா குடித்தோமா, போதையில் வாந்தி எடுத்தோமா, பொண்டாட்டி கையில் செருப்பால் அடி வாங்கினோமா, மறுபடியும் திங்கக்கிழமை வேலைக்கு போகாமல் வந்து குடித்தோமா, லிவர் கெட்டு போய் செத்தமானு இருக்கணும். வாயை மூடிட்டு குடிச்சிட்டு போயிட்டே இருக்கடா. வாயை மூடிட்டு எப்படின்னா குடிக்கிறது? ஸ்ட்ரா போட்டு குடிங்கடா. டேய், எங்கள் வீட்டில் வந்து தைரியமாக பொண்ணு கேளுடா. ஐயோ ஐயோ, ஹோட்டலில் சாப்பிடும்போது 2வது தடவை சட்னி கேட்கவே பயந்துக்கிட்டு வெறும் இட்லி சாப்பிட்டுட்டு வர வேண்டி நான் போய் எப்படி? உன் பேர் என்ன? ஏன் ராஜாவை கொலை செய்தாய்? நீ செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாயா? அந்த ராஜாவும் இதோ இப்படி உங்களை மாதிரி தான் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தான். ஒரே போடு. மணிக்கணக்கில் கட்டப்படும் மாலைகள், மணித்துளிகள் கூட தோளில் தங்குவதில்லை. அட ஆமாம்ல. சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.